எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியில் டெய்லி நான் உங்ககிட்ட புரட்சி தலைவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னடா டெய்லியும் இதே பேசுகிறாரு, பார்த்த முகத்தையே திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, ஒரு அழகான முகத்தை காமிக்கலாமே, ஒரு அம்சமான முகத்தை காமிக்கலாமே, ஒரு வசீகரமான முகத்தை காமிக்கலாமே அப்படின்னு நானும் பலமுறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்கு ஒரு பேட்டி கொடுங்க சார், தர்றேன் அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனால் ஃப்ளைட்டில் சிங்கப்பூர் மலேசியான்ட்டு பறந்துக்கிட்டே இருப்பார். நானும் சரி, எப்போ கேட்டாலும் இப்படியே சொல்கிறாரே, ஒரு நாள் கண்டிப்பாக இவர் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்கு கண்டிப்பாக பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஏன் தெரியுங்களா சொன்னது? நம்ம எம்ஜிஆரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவர் எம்ஜிஆராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆக எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் ரசிகனுக்கு நல்லது தானே செய்வார் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் கால் எடுத்து பார்த்தா, அதில் பார்த்தா எம்ஜிஆர்ன்ற பேர். அதாவது ராமாவரம் தோட்டத்திலேருந்து புரட்சி தலைவர் யாருக்காவது ஃபோன் பண்ணால் என்ன ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் எனக்கு கிடைச்சிது. அப்பா சார், எம்ஜிஆர் சார் கூப்பிட்றாருன்னு நான் அவசரம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்த உடனே, என்ன ரவிச்சந்திரன் நல்லா இருக்கியா அப்படின்னு. சார் நல்லா இருக்கேன் சார். சரி, உனக்கு நான் ஒரு பேட்டி தர்றேன் அப்படின்னு. சார் நிஜமானுங்க சார், சத்தியமாக சார், நம்ப முடியலைங்க சார் அப்படின்னு. உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன், உனக்கு டபுள், உனக்கு 1 இல்லை 2, அதாவது பொங்கல் விழாவும் அண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவும் உன்னுடைய எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் வர்ற மாதிரி நான் உனக்கு பேட்டி தரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். என்னுடைய சந்தோஷத்துக்கும் உற்சாகத்துக்கும் அளவே இல்லைப்பா. ரொம்ப நாளைக்கு பிறகு எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் நாமக்கல் எம்ஜிஆர் வர்றாருன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக போனேன். எங்கே தெரியுங்களா வர சொன்னார்? புரட்சி தலைவர் எப்படி ராமாராவ் இல்லத்துக்கு வர சொல்கிறாரோ அதே மாதிரி அவர் வீட்டுக்கு வர சொன்னார். அங்கே போனால் ஒரே முன்னாடி போய் எல்லாம் பார்த்தா ஒரே கும்பல் ஜேன்னு நிற்கிது. பார்த்தா நிறையா பேர்த்துக்கு ஒரு மாநகராட்சியில் வேலைக்கூடிய தூய்மை பணியாளர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அது ஒரு பெரிய க்ரௌடாக இருந்துச்சு. உடனே நானும் போயிட்டு, எனக்கு அது தெரியல, என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சார் வர சொல்லியிருக்கிறாரு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். என்னடா மனசில் எனக்கு ஒரு எண்ணம், என்னடா இவர் வாழ்கிறது எம்ஜிஆராக வாழ்கிறாரு, பிறருக்கு அள்ளி கொடுக்குறதுல எம்ஜிஆராகவே இருக்கிறாருன்ட்டு அந்த சந்தோஷத்தில் உள்ளே போனவர் ரவிச்சந்திரன் உட்காருங்க அப்படின்னாரு. சார் உட்காரன் சார், காஃபி கொடுத்தாங்க. அதற்கப்புறம் இன்றைக்கி தித்திக்கும் பொங்கல் திருநாளில் பொங்கலும் கொடுத்தாங்க. ஆக கரும்பு தின்ன கூலியாம்பாங்க. ஆக கரும்பையும் கொடுத்து அதற்கு கூலியும் கொடுக்குறாருன்னா அவர் தான் நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் மறு உருவமாக திகழ்ந்து கொண்டு இன்று 2025 மறையாமல் இருக்கக்கூடிய புரட்சி தலைவரை நமது பக்கத்தில், நமது அருகில், நமது நெருக்கத்தில் வைத்து கொண்டிருக்கும் நம்மையெல்லாம் புரட்சி தலைவருடைய உருவத்தில் நம்மை பரவசப்படுத்தி கொண்டிருக்கும் நாமக்கல் அன்னார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த நன்ன நாளிலே, இந்த தைத்திருநாளிலே, இந்த புத்தாண்டு பொங்கல் திருநாளிலே, புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளிலே புரட்சி தலைவரை பார்த்தால் எந்த அளவுக்கு நமது மனது நிறைவடையுமோ அதே மன நிறைவோடு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களை உங்கள் முன்பு மீண்டும் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களை உங்களை சந்திக்க வருவதில் எனது பாக்கியம்
அடங்கியிருப்பது எண்ணி நான் பூரிப்படைகிறேன். வணக்கம் சார். சார், இன்னைக்கு முப்பெரும் விழா, அதாவது புத்தாண்டு விழா, பொங்கல் விழா, நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா. இந்த நாளில் நீங்கள் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்காக நேரில் வந்து எனக்காக ஏன் புரட்சித் தலைவருடைய கோடான கோடி ரசிகர்களுக்காக நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்கன்னா உளமாற நான் உங்களை வந்து உங்களை வாழ்த்த வயதுனால உங்களை வணங்குறேன் சார். வணக்கம் மிஸ்டர் ரவிச்சந்திரன். அந்த ஏஎஸ்ஆரும் எம்ஜிஆருங்கிற அந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆருங்கிற அந்த டிவி நீங்கள் விடாமல் புரட்சி தலைவரை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதை நானும் அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, பல விஷயங்கள் எவ்வளவோ பேர்த்துக்கு, அதாவது புரட்சி தலைவர் மேலே அன்பு பாசம் வச்சுருக்காங்க. பல விஷயங்கள் அவங்களுக்கு அந்த நினைவுபடுத்துறது, திருப்பி அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்கிறதுல, அதுவும் குறிப்பாக சினிமா ஷூட்டிங் அப்போ நடந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதுங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அதான் புரட்சி தலைவராக என்ன நீங்கள்லாம் எல்லா ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்நாள் முழுவதும் இந்த புரட்சி தலைவர் வேடத்தில் நம்மளால் முடிந்த உதவி என்றவரை செய்வோம், இல்லாதவர்களுக்கே என்ற வழியில் நம்ம செஞ்சிட்ருக்கிறேன். புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் படைப்போங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி குறிப்பாக பொங்கல் திருநாள், இன்னும் 3 நாளில் புரட்சி தலைவருடைய பிறந்தநாள் வருது. இந்த புத்தாண்டில் 2025 உங்களுடைய ரசிகர்களை இந்த சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதாவது நாங்களாம் நினைப்போம், ஐயோ எம்ஜிஆர் இறந்து 32 வருஷம் ஆயிடுச்சே, இனி நம்ம எப்போ எம்ஜிஆரை பார்க்க முடியுமா, பார்க்க போகிறோம். நான் உள்பட பல பேர் இந்த எண்ணங்கள் வந்து எல்லா மனசுலேயும் ஓடிக்கிட்டு தான் சார் இருக்குது. ஆனால் உங்களை பார்க்கும் பொழுது அப்பா நல்ல வேலை, நாமக்கல் எம்ஜிஆராகவே மாறிட்டார், நம்ம பக்கத்தில் எம்ஜிஆராகவே இருக்கிறாரு, இவர் இல்லைன்னா என்னடா ஆகும் இந்த உலகம் அப்படின்னு நினச்சி இவங்களை அவ்வளோ ஒரு கேள்விகளாக எங்களுக்கு எழுங்க சார். சார், நான் கூட ஒரு கேட்குறேன், நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராக இருந்த நீங்கள் இப்படி முழுக்க எம்ஜிஆராக மாறுறதுக்கு என்ன சார் காரணம்? இதை வந்து உங்களுடைய ஊக்குவிக்க சக்தியாக எது சார் அமைஞ்சது உங்களுக்கு? அதாவது புரட்சி தலைவர் பால் அன்புங்கிறது, நான் 10 வயதில் வந்து குடியிருந்த கோயில் படம் ரிலீஸ். அந்த குடியிருந்த கோயில் படத்தை வந்து ஒரு அந்த காலத்துலேயே அப்போல்லாம் வந்து யாராவது கூட்டிகிட்டு தானே போகணும் 10 வயசில். அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகத்தமிழ் மாநாடு, அது உண்மையாலுமே சொல்கிறேன், எந்த நாடுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்துக்குங்க. உலகத்தமிழ் மாநாடு தமிழக அரசு செய்தி அந்த படத்தில் குடியிருந்த கோயில் படத்தில் இடையில இன்டர்வலில் போடுவாங்க. அதை பார்க்கறதுக்காக எங்கள் அப்பா எங்களை வந்து முதலாக அது குடியிருந்த கோயில் படத்தை நாங்கள் போய் பார்க்குறோம். இடையில ஒரு 10 நாளில் அது அந்த உலக தமிழ் மாநாடு பேரறிஞர் அண்ணா நடத்தினதனுடைய செய்தி தொகுப்பு அதில் வரவு 2வது தடவை கூப்பிட்டு போனாங்க. அப்போல்லாம் பாருங்கள், இந்த டிவி இந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாத ஒரு காலம். அன்னைக்கு தியேட்டரில் போய் படம் பார்க்குறதுங்கிறது ஒரு எங்களை மாதிரி அந்த சின்ன வயதில் வந்து பெரியவங்க அந்த புரட்சி தலைவர் அந்த ரசித்தோம், அந்த கூட்டம், அந்த கைத்தட்டலோடு பார்த்த பாக்கியம் எனக்கு இருந்ததுனால அந்த சின்ன வயதிலேயே புரட்சி தலைவர் பால் ஒரு அன்பு, இனம் புரியாத அன்பு, அது எப்படி வந்ததுன்னு தெரியல. இந்த உடம்பு எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது, அந்த மனசு வந்து பூரா புரட்சி தலைவர் மேலே வச்சுட்டதுனால அந்த உருவமும் அவர் போலவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுக்கு அதான் புரட்சி தலைவர் ஆன்மாக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதான் சார் நினைப்போம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கிலும் எத்தனையோ எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் மாதிரி கெட்டப் போடுவாங்க, எம்ஜிஆர் மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணுவாங்க, சினிமாவில் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணிட்டாங்க சார். சினிமா நடிகர்களே எடுத்துக்கிட்டோமா, சத்யராஜ் பண்ணியிருக்காரு, மோகன்லால் பண்ணியிருக்காரு, அரவிந்த் சாமி பண்ணியிருக்கிறாரு. அதே போல் எத்தனையோ மேடை கலைஞர்கள்
எம்ஜிஆர் கெட்டப்பில் போட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் நம்ம பண்ணுறோம். ஆக எம்ஜிஆராக மாறி அவர் மாதிரி நம்ம பண்ணணும், பண்ணி அதில் ஒரு தப்பு வந்துருச்சுன்னா கெட்ட பேர் வந்துருமேன்ட்டு பயந்துக்கிட்டு பல பேர் செய்யாமல் இருக்கிறாங்க. செஞ்சவங்க நிறையா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே அமையாத அந்த புரட்சித் தலைவருடைய ஹைட்டு, வெயிட்டு, பாடி லாங்குவேஜு, அந்த ஃபேஸு, அந்த உடல் கட்டு, அந்த முகத்தில் இருக்கிற அந்த புரட்சித் தலைவரோட புன்முறுவலில் அந்த பல் வரிசை பார்த்தா அழகாக இருக்கும். எப்போ நீங்கள் 1000 படம் புரட்சித் தலைவர் படம் பார்த்தீங்கன்னா 999 படத்தில் எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அப்படி ஒரு அம்சம் அது யாருக்குமே கிடைக்காது. அந்த ஒரு அம்சத்தை நான் உங்கள் கூட பார்க்குறேன் சார். அது எப்படி சார்? அதான் நீங்கள் அந்த சிரிப்புன்னு சொன்னீங்கல்ல, அதில் ஒரு பெரிய சரித்திரமே என் வாழ்க்கையில் அடங்கியிருக்கு. அதை சிரித்தா புரட்சித் தலைவர் சிரித்தாருன்னா அது ஒரு தெய்வீக ஒரு கலையாக இருக்கும். அது அதான் யாருக்குமே அமையாது பாருங்கள். அது அந்த சிரிப்புக்கு உலகம் பூரா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் மயங்கி கிடக்கிறாங்க. அப்போ நான் அந்த காலத்தில் நான் முதலாக மேக்கப் போட்டு நான் கல்லூரியில் மாறுவேட போட்டியாக 79 மேக்கப் போட்டேன். இலங்கை பிரச்சனை வந்தது 1984. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதாவது நான் எப்படி இந்த பல் வரிசையை முறைப்படி புரட்சித் தலைவர்வால் கொண்டு வரணுங்கிற அந்த எண்ணம் வந்தது எனக்கு எப்போன்னா 1984 ஒகேனக்கல்ல போய் அடிமைப்பெண் ட்ரெஸ் போட்டுட்டு தாய் இல்லாமல் நாளை பாட்டு நான் பாடுறேன். அப்போ என்னுடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 22, 23 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ அந்த பாட்டை இங்கே எடிட் பண்ணி போட்டு பார்க்கும்போது புரட்சித் தலைவர் அது 52 வயசில் அது போட்ட அந்த உடை 1969 படம் ரிலீஸ், 68 கூட 52, 53, 50 வயசில் போட்ட ஒரு விஷயம். அந்த உடை எனக்கு பொருத்தமாக இருக்குது, உடலும் பொருத்தமாக இருக்குது. சிரித்து செய்யும்போது அந்த குளுமை இல்லை. அன்னைக்கு அந்த புரட்சித் தலைவருடைய அந்த வசீகரம் இல்லை. நேராக பல்டாட்டு போயிட்டாங்க. பல்டாட்டு போய் சார் சிரித்தா தலைவர் மாதிரி இருக்கணும், அதுக்கு என்ன வழி செய்யலாம், எனக்கு இந்த பக்கம்லாம் தேய்ச்சி எடுங்கன்னு சொன்னால் அவர் என்ன. அப்போ என் பேர் சுப்பிரமணி, நான் சொல்கிறத நல்லா கேளு. எனாமல் தேய்க்கிறது ஈஸி, ஆனால் திருப்பி வளராது. 18 வயசுக்கு அப்புறம் வளர உங்களுக்கு 20, 22 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அப்புறம் பல் கூச்சமும் வரும். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, சிரித்தா அது ஒரு கவர்ச்சி வரணும் அப்படின்னு. அப்போ சின்ன இதுக்கு அந்த காலத்துலலாம் இப்போ சொன்னால் கூட சிரிப்பாங்க. வெறும் 10 ரூபா, அது பெரிய தொகை இன்றைக்கி 10 ரூபாங்கிறது. ஏன்னா ஒரு புரோட்டா இன்றைக்கி 20 பைசா. அப்போ கணக்கு பார்த்துக்குங்க. ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், லண்டன், ஐரோப்பிய நாடுகள் பூரா முடிச்சாச்சு, ஆசிய நாடுகள் பூரா முடிச்சாச்சு. புரட்சித் தலைவருடைய அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு இன்றைக்கி நீங்கள்லாம் விரும்புகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நான் அந்த பல் அமைப்பை சரி பண்ணது. இதில் மேஜர் ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த 1984 சிறுக நான் செஞ்சுட்டு மிகப்பெரிய ஆப்ரேஷன் தான் நான் 2007 வருடம் தஞ்சாவூரில் நம்ம சேதுராமன் டாக்டர் மூலியமாக இந்த அந்த மண்டவோட கபாலத்தையே கட் பண்ணி உள்ளார கொண்டு போனேன். அது பெரிய இது நான் உண்மையே சொல்கிறேன். இதுதான் சத்யராஜ் வியந்து அவரும் பேட்டி கொடுத்ததுக்கான காரணம், முக்கிய காரணமே. ஆமாம், சத்யராஜ் சார் சொன்னார், அது மேஜர் ஆப்ரேஷன் இருக்கிறதுலையே. கிட்டத்தட்ட நான் வீட்டை விட்டு 2 ஆண்டுகள் வெளியே வராமல் இருந்தேன். அப்புறம் அந்த இதெல்லாம் செட் ஆகி அந்த லெவல் வந்த பிறகு தான் சிரித்தோம்னா, ஏன்னா கீழ் வரிசை உள்வாங்கி இருக்கும் புரட்சித் தலைவருக்கு. எல்லாம் மக்களை மகிழ்ச்சி ஒரு நல்ல எண்ணம். இப்போ இதில் எம்ஜிஆர் வேஷம் போகிறோம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலான்ட்டு இல்லை. உண்மையாக சொல்கிறேன், அந்த புரட்சித் தலைவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஒரு மகிழ்ச்சி படுத்துங்கிற நல்ல எண்ணத்தோடு நம்ம இதை நம்ம செஞ்சோம்.
அப்போ அந்த ஒரு என்னுடைய பயன்பாடு பின்னாடி அதனுடைய வளர்ச்சி விடாமுயற்சி தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலிதருங்கிற மாதிரி நான் அந்த கஷ்டப்பட்டதனுடைய விளைவு அதனுடைய பலனை இன்றைக்கி உலகம் பூரா மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. நமக்கு நியாயமான கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் இல்லாத ஏழை மக்களுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். எவ்வளோ வெளிநாட்டு மக்கள்லாம் உதவுகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் போன மாதத்துக்கு தீபாவளிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 700 பேர்த்துக்கு சேலை வேஷ்டியும் 1000 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டோம். அது ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க சிங்கப்பூர் அவங்க சார்புலையும், பான்லி மிஷினரி பிரைவேட் லிமிடெட் இவங்க சார்புலையும் இதை நான் செஞ்சேன். அப்போ இது இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்காக இந்த வேடம் பயன்படுது அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு இதை விட ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. அது இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் நல்ல டிவியில் நல்ல எண்ணத்தோடு இருக்கிற உங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், உங்களுடைய இயற்பெயர் அப்பா அம்மா வச்ச பேர் என்ன சார்? சுப்பிரமணி. ஓகே சார். அதாவது இப்போது நீங்கள் மக்களுக்கு பல சேவைகள் செய்கிறீங்க. அன்னதானம் வழங்குறீங்க, இலவச சீருடை வழங்குறீங்க, இலவச தையல் பள்ளி நடத்துகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அது கூட சுப்பிரமணியனா செய்யாமல் அப்போ கூட நீங்கள் இந்த உதவிகள் கூட நான் எம்ஜிஆர் வேடத்தில் தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ தெரியுது சார் நீங்கள் எம்ஜிஆர் மேலே எந்தளவுக்கு ஒரு பக்தியாக இருக்கிறீங்கன்ட்டு. இதை தான் புரட்சி தலைவி அம்மாவற்றை பேசும்போது சொல்லுவாங்க, அம்மா அம்மா என்று நீங்கள் ஆசையோடு அழைக்கும் பொழுது எனது தாயார் வைத்த ஜெயலலிதா என்கிற பேரை எனக்கு மறந்துவிடும் அளவிற்கு உங்கள் மனசில் நான் அம்மாவாக நிறைஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதுபோல் நீங்கள் நாமக்கல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு தமிழகம் இந்தியா உலகெங்கிலும் உங்கள் பேர் ஒலிக்கிறதுனால இந்த சுப்பிரமணியங்கிற பேரே அழிஞ்சு நாமக்கல் எம்ஜிஆர் அப்படிங்கிற பேர் தான் சார் என்னை போன்ற லட்சோப லட்சம் கோடான கோடி ரசிகர்களுடைய உள்ளத்தில் நிறைஞ்சிருக்குது. சார், இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சினிஃபீல்டில் புரட்சி தலைவர் வசூல் மன்னனா, வசூல் சக்கரவர்த்தியா, அவர் சினிஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் நம்பர் 1 ஹீரோ. அதன் பிறகு சிஎம் ஆகிறாரு புரட்சி தலைவர். ஒரு முறையல்ல, 2 முறையல்ல, விட்டு விட்டு அல்ல, தொடர்ந்து 3 முறை கண்டினியூஸாக சிஎம் ஆகிறாரு. ஆக சினிமாவிலும் சரி அரசியலும் சரி ஒரு சினிமா நடிகராக உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே பதவியில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடுறாரு. அதே போல் கடைசி வரைக்கும் சிஎம்மாகவே இருந்து மறைஞ்சிடுறாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா சினிமாவிலையும் சரி இப்படி ஒரு நடிகரை பார்க்க முடியலையேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அரசியல்லையும் சரி இப்படிப்பட்ட ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை இனி நாடு சந்திக்குமா அப்படின்னு இன்ன வரைக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அந்த முக வசீகரமாக, அவருடைய ஆசை முகமாக, அல்லது மக்களுக்கு அவர் வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளல் குணமாக, அல்லது ஏழை எளிய மக்கள் மீது புரட்சி தலைவர் கொண்ட மனித நேயமாக. ஏன்னா 3மே நீங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. சொல்லுங்கள். நல்ல கேள்வி. அதாவது புரட்சி தலைவரை பற்றி நீங்கள் எடுத்தவொன்னே முதல் சொன்னீங்க பாருங்கள். அவர் அற்புதமான ஒரு நடிகர், அழகான நடிகர், மக்களை வசீகரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அந்த நடிகராக மாறுறதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது 7 வயதில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க அம்மா வந்து அவரை சினிமா உலகத்துக்கு, நாடக உலகத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த 7 வயசு குழந்தை மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ அம்மா கூட இல்லை, அப்பாவும் உயிரோடு இல்லை, அம்மா இருந்தும் கூட இல்லை, என்னடா பண்ணுறது, படிக்க வேண்டிய இந்த இதில் வெறும் 3ஆம் கிளாஸை கட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அவர் இந்த ஏக்கம், அப்போ அவருக்கு அந்த நாடகக்கலை, அந்த நடிப்புக்கலை திணிக்கப்படுகிறது. ஒரு குழந்தைய வந்து கொண்டு போய் நம்ம வளர்த்துற, நல்லவராவது தீவையவராவது அன்னை வளர்ப்பதில்லைன்னு ஒரு வரி கூட வரும். அந்த மாதிரி புரட்சி தலைவர் வந்து அவர்
நாடக கலை திணிக்கப்பட்டது. அதை அவர் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, அதில் அவர் சிறப்பாக செயல்படணுங்கிறதுக்காக அவர் அற்புதமான முறையில் தனது உடலை வலுவாக்குறாரு. அப்போ பாருங்கள், அவர் அந்த எக்ஸசைஸு, அந்த கரெக்டான நேரத்துக்கு எழுந்திருக்கிறது, அந்த உடற்பயிற்சி, அவர் எல்லாமே, அவர் யோகா தெரியும், அவர் உடற்பயிற்சி தெரியும், அது தியானம் தெரியும், எல்லாமே அவர் பண்ணியிருக்கார். அப்போ அவர் அதனுடைய வளர்ச்சி அவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக கலை, அந்த சிறு வயதில் அந்த ஏக்கம், படிக்க முடியலையே, நம்மளால் அம்மா கூட இருக்க முடியலையே அப்படின்னு இருக்கிறப்ப, அவர் வளர்ந்து விட்ட பிறகு, அவர் வசதியான பிறகு இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுத்தார். அவருடைய மனநிலை அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மிக சிறப்பான முறையில் மக்கள் மத்தியில் அவர் தன்னுடைய பேரை நிலைநாட்டிய பிறகு, தான் முன்னால் கஷ்டப்படக்கூடிய மக்கள் அவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணுங்கிற எண்ணம் தானாகவே அவருக்கு வந்தது. இது யாரும் அவருக்கு சொல்லி கொடுத்து வரல. புரட்சித் தலைவர் NSK அப்படின்னு எல்லாரும் செல்லமாக அழைக்கக்கூடிய NS கிருஷ்ணன் நகைச்சுவை நடிகர். அவர் அந்த காலத்தில் சிந்திக்கவும் வச்சார், சிரிக்கவும் வச்சார். அற்புதமான ஒரு நடிகர். அவரை பின்பற்றி தான் இந்த கொடைத்தன்மையை வளர்த்துக்கிட்டதா புரட்சித் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கார் பல பேட்டிகளில். இப்போ முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் தான் 3 கேள்விகளை அப்படியே அடுக்கிட்டார். புரட்சித் தலைவர் அவர் நடிகராக இருந்தப்ப அவர் அந்த நடிப்பு கலையை எப்படி கற்றுக்கிட்டார், அப்போ அவருடைய மனநிலை என்ன, அதற்கு பிறகு அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு அவர் செஞ்ச முயற்சிகள், அந்த முயற்சியின் பலனாக அவர் கதாநாயகனாக திரையில் தோன்றி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதன் மூலியமாக அவர் ஒரு கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் பால் ஈர்ப்பு கொண்டு அதில் இணைந்தார். அதில் பாருங்கள், இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, புரட்சித் தலைவர் நாடக நடிகர், சினிமா நடிகர், அப்புறம் அரசியல் தலைவர், முதலமைச்சர், இந்த தொகுப்பு. இதில் தொகுப்பில் எதுவுமே அவர் பாருங்கள் நடிக்க போகணுன்னு நினைக்கல. 7-8 வயசில் கொண்டு போய் விட்டாங்க சாப்பாட்டுக்குன்னு, நடித்தார். அவர் உண்மையாலுமே சொல்கிறேன், அவர் ஒரு முதலமைச்சர் ஆகணுன்னோ ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. அண்ணா மேலே உண்மையான அன்போடு இருந்தார். மக்களும் அவரை நேசித்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி, அந்த கொடி, அந்த சின்னங்கள் எல்லாத்தையும் திரைப்படத்தை பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தினார். தான் சொந்த செலவில் கஷ்டப்பட்டு இருக்கிற வீடெல்லாம் அடமானம் வச்சு நாடோடி மன்னன்கிற படம் எடுத்தார். அதில் முதலாக புரட்சி தலைவர் காமிச்ச சின்னம் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கொடி, அந்த கொடியை காமிச்சார். 2 பேர் கையில் இருக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு வரும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா, அந்த கட்சிக்கு உண்மையாக உழைச்சார். காலத்தின் கட்டாயம், கட்சியிலிருந்து அவரை வெளியேற்றப்பட்டார். மக்களாக பார்த்து தான் கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணமே இல்லை. அவரை கட்சி விட்டு நீக்கினாங்க. அங்கங்கே உங்களுக்கெல்லாம் ஒன்று இப்போயே சொல்லிக்கிறேன், இது அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. புரட்சித் தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியாக்கினப்ப தமிழ்நாடு கொந்தளித்தது. எந்த வாகனமும் ஓடலை, ரயில் ஓடலை, 1-2 அவசர வண்டிகள் கூட புரட்சித் தலைவர் படத்தை ஒட்டினாதான் அனுமதிங்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. மக்களாக பார்த்து அவரை தலைவராக்கி கட்சி ஆரம்பித்தாங்க. அதே போலவே பாருங்கள், அவர் கட்சி ஆரம்பித்த பிறகும் தன்னுடைய நடிப்பு தொழிலை அவர் விடலை. அழகான முறையில் அவர் நடிச்சிட்ருக்கிறார். மீன நண்பன் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது, முடிய போது இன்னொரு 4-5 நாளில். எலெக்ஷன் வந்துருச்சு. அந்த எலெக்ஷனை அவர் பாருங்கள் சந்திக்கிறார். 1977 எலெக்ஷனை, சட்டசபை எலெக்ஷனை முதல் முறையாக சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் பாராளுமன்றத்தில் ஜெயித்தாலும் அவர் பாருங்கள், நமக்கு இது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அந்த புரட்சித் தலைவர் ஒரு மனிதர், கூட்டணி கட்சிகள், பல கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அப்பையும் 1977 மாபெரும் வெற்றி பெறுறார். மாபெரும் வெற்றி, தனித்து பெரும்பான்மை. இதில் ஒன்று கவனிக்கணும்,
எல்லாமே ஜெயிச்சா அடுத்த உடனே பதவியேற்புலான்னு அறிவிப்பாங்க. புரட்சி தலைவர் மீனவன் படத்தில் ஷூட்டிங் பாக்கி இருந்ததுனால அதை முடித்து கொடுத்துட்டு தான் பதவியேற்புலான்னு சொல்லிட்டு தள்ளி போடுறார். பாருங்கள், தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறார். அந்த படத்தை மீனவன் நண்பனை முடித்து கொடுத்துக்கு பிறகு அப்புறம் அந்த பதவியேற்பு விழா பண்ணுறாரு. மீனவன் நண்பன், அதுக்கப்புறம் மதுரை மீட்ட சுந்தரமணி, 2 படங்களும் புரட்சித் தலைவர் முதலமைச்சர் ஆன பிறகு வந்த படங்கள். இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த புரட்சித் தலைவர் அந்த அளவுக்கு ஒரு நாடக நடிகர், சினிமா நடிகர், அரசியல் தலைவர், முதலமைச்சர் ஆகிட்டார். நீங்கள் இப்போ கேட்டீங்க பாருங்கள், அந்த கேள்விக்கு பதில் தானாக வரும். அதாவது பிறரால் அவர் வளர்க்கப்பட்டவர். தனது 8 வயசு 7 வயசுலேருந்து மற்றவங்க தூக்கி தூக்கி அவரை வளர்த்துனாங்க. அப்போ அவருக்கு எல்லாமே நல்ல எண்ணம் படைத்தவர்கள், உதவி செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவங்க அவரை வளர்த்துனதுனால அவருக்கு அந்த ஈகை குணம் தானாக வந்தது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அத்தனை சொத்தையும் காதுகளால் ஊமப்பள்ளி அப்படியே எழுதி வச்சுட்டு போனாருன்னு சொன்னால் இதை விட ஒரு உதாரணம் வேறு எதுவுமே தேவையில்லை. அவரை தேடி, அதான் ஒரு பேட்டியில் அவர்கள் சொல்லியிருப்பார், வீட்டில் உலை வச்சுட்டு அரிசி வாங்குறதுக்கு புரட்சித் தலைவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அரிசியோடு வரலான்னார். எப்படிப்பட்ட இந்த வார்த்தை தெரியுமா? வீட்டில் அவரை நம்பி தண்ணியை வேக வச்சுட்டு, தண்ணியை சுட வச்சுட்டு தலைவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அரிசியோடு வரலான்னு. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! அவர் என்ன உதவி கொஞ்சம் இது என்ன சாதாரண விஷயமா? அப்போ அவர் அள்ளி அள்ளி கொடுத்த குணம் அந்த இருந்ததுனால தான் மக்கள்கிட்ட அழியாத அந்த சொத்து, அந்த பாசம், அன்பு, நேசம், அவர் மேலே வெறி, அவர் மேலே தீராத தாகம் உள்ள இன்றைக்கும் மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னா காரணம் அவர் அதான் உதாரண புருஷன். அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்களே 3 முறை, அதுக்கு காரணமும் அமெரிக்காவில் படுத்துட்டு இங்கே ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயமா? புரட்சி தலைவர் அவருடைய அதான் 108வது இந்த பிறந்த நாளில் இப்படி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கலந்து பேசுகிறோம் அப்படின்னா, உண்மையாலுமே சொல்கிறேன், இது வரைக்கும் நான் எவ்வளோ சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன், இந்த கருத்துக்கள்லாம் யாரும் இந்த கேள்வியே கேட்கல. இந்த கேள்வி அவர் பாசம், அவருடைய அன்பு, அவருடைய கொடைத்தன்மை, அவருடைய இரக்க குணம் இத்தனையும் சேர்ந்தது தான் அவர் சுற்றி அவர் எல்லாத்துக்கும். அதான் தருதலையாக போகிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கிற மத்தியில் இப்படி தான் வாழணும், இப்படி தன் உடம்பை கட்டுக்கோப்போட வச்சுக்கணும். அடிமைப்பெண் படத்தில் அவருடைய 52வது வயசில் அந்த கயிறு இழுக்கிற சீனை இன்றைக்கும் மக்கள்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த உடம்பு, அந்த உடல் கட்டு, அவரை பார்த்து தான் நான்லாம் புரட்சித் தலைவரை பார்த்து தான் நான் 14 வயசில் நான் எக்ஸசைஸ் பண்ணேன். 14 வயசில் நான் எக்ஸசைஸ் ஆரம்பித்தவன். இன்றைக்கி எனக்கு கிட்டத்தட்ட 66 வயசு ஆகுது. இன்றைக்கும் அந்த இளமை வேகத்தோடு நம்ப முடியலைங்க சார். 16 வயசு பையன் மாதிரி தான் இருக்கிறீங்க. இருக்கட்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், புரட்சித் தலைவருடைய படங்களை இன்றைய இளைஞர் சமுதாயத்தினரும் பார்க்கணும். இன்றைய குழந்தைகளையும் அவங்கள அந்த பாடல்கள், நல்ல கருத்துள்ள பாடல்களை அந்த பாட வைக்கணும். இப்போ கூட நான் யூடியூப்பு ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்க்குறேன். புரட்சித் தலைவருடைய பாட்டு, புத்தன், இயேசு, காந்தி ஒரு பையன் பாடுறான், ஒரு பையன் புதிய வானம் புதிய மீன் பாடுறான். சந்தோஷமாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னாரு. அவர் புரட்சித் தலைவருடைய கருத்துக்கள் சாதாரண விஷயம் இல்லை. அதாவது என்ன சொல்லலாம், அந்த காலத்தில் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. எத்தனையோ மேதைகள், புத்த பெருமான், இயேசு பெருமான், நம்ம நபிகள் நாயகம், நம்ம இந்துக்களுடைய தெய்வங்களுடைய வழிபாடுகள் அத்தனையும் அடங்கியது தான் புரட்சித் தலைவருடைய பாடல்களுடைய கருத்து. இது அதாவது புரட்சித் தலைவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சாதாரண விஷயம் பாருங்கள், அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும். படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலைகளும் தூங்குதப்பா. பொறுப்புள்ள மனிதர்கள்லாம் யார்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்க மெத்தனமாக இருந்தாங்கன்னா அருமையான வேலைகள்லாம் தூங்குதப்பான்னு எப்படிப்பட்ட வரிகள்! இந்த வரிகளை சாதாரணமான, அதான் பட்டுக்கோட்டையார் எழுதினதாக இருந்தாலும் புரட்சித் தலைவருடைய வாயசைப்பில் அதுக்கு உயிர் வந்தது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனும் அந்த மாதிரி அந்த சேவை, அந்த உழைப்பு, அந்த உண்மையான பாசம் மக்கள் மேலே வச்சாங்கன்னா எந்த தலைவராக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடையலாங்கிறதுக்கு புரட்சித் தலைவரே உதாரணம். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அவர் கஷ்டப்பட்டு
உருவாக்கின அந்த சினிமா நடிப்பை, அதாவது நாடக தொழில் திணிக்கப்பட்டது. அவர் தொழிலில் அடுத்தனுடைய பரிணாம வளர்ச்சி சினிமாவில் அவர் ஈஸியாக போய் நடித்தில்ல. முதல் படத்துக்கு 2வது படத்துக்கு 14 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய 40வது வயசுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றி கனிகளை ஈட்டினார். தான் சொந்த படம் எடுத்து டைரக்டராகவும் அவர் நிரூபித்தார். அதனுடைய பரிணாம வளர்ச்சியில் காலத்தின் கட்டாயத்தில் கட்சி துவங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் உருவாக்கினதுனால ஒரு கழகத்தை உருவாக்கினார். அதன் மூலியமாக அரசியல் தலைவரானார், முதலமைச்சர் ஆனார். இத்தனைக்கும் காரணம் அந்த அவருடைய மாறாத மக்கள் மேலே வச்ச பாசம், மக்கள் மேலே வச்ச அன்பு, அவர் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் வந்து அவரை சுற்றி இருந்தவங்க உருவாக்குனது. போதுன்னு நினைக்கிறேன். இந்த 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 நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் போதுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? சார்கிட்ட 3 கேள்விகள் கேட்டோம். அதுக்கு அதாவது முக்காலத்தையும் அந்த 3 கேள்வியிலே கொண்டு வந்துட்டார். அதாவது அங்கங்கே இந்த மானே தேனே அப்படின்னு போடுற மாதிரி பாட்டாவே படிச்சுட்டு மாதிரி பண்ணிட்டாரு. சார், இப்போ அந்த கேள்வி நான் கூட கேட்கணுங்கிற எய்மே இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதுலேருந்து அந்த ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துருச்சு. சார், 1958 நாடோடி மன்னன் படம் ரிலீஸ் ஆனது. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பாக தயாரித்தாங்க. அதனுடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் லோகோவில் டிஎம்கே கூடிய காட்டியிருப்பார். ஆமாம் 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 காமிச்சிருப்பார். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எம்ஜிஆருடைய பேர் உதயசூரியன். அதே மாதிரி அன்பேவா படத்தில் முதல்ல அது எழுதுனது உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே. அப்புறம் தான் சென்சரை வந்து அந்த உதயசூரியனை தூக்கி புதிய சூரியனாக மாற்றிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரச கட்டையில் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. இப்படி படத்துக்கு படம் தான் சார்ந்திருந்த அந்த திமுகவை தாங்கி பிடித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1975 இதயக்கனிங்கிற படத்தை எடுக்கிறாரு. ஆக இந்த 20 வருடங்களாக மக்கள்கிட்ட அந்த திமுக என்ற அந்த ஒரு கட்சியை மனசில் பதிய வச்சு எம்ஜிஆர் அந்த இதயக்கனியில் அதுவும் ஒரே பாடலில் புரட்சி தலைவர் அண்ணா திமுக கட்சி கொடி அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட அந்த கட்சி கொடியை காமிக்கிறாரு, ரெட்டலை சின்னத்தை காமிக்கிறாரு. இனி வந்து இதுதான் உங்களுடைய கட்சி, இதுதான் உங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது அந்த இதயக்கனி படத்திலேயே பதிய வச்சு அதன் பிறகு தேர்தலையும் ஜெயிக்கிறாருன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சார் அவரால் முடிஞ்சுது? அதான் நான் சொன்ன மாதிரி புரட்சித் தலைவருடைய ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவர் தனக்குன்னு எதையுமே அவர் இது பண்ணுறதில்ல. அதாவது பிறருக்காகவே வாழ்ந்தவர் அவர். நீங்கள் சொன்ன மாதிரி இதயக்கனி படத்தில் அந்த முதல் பாடலில் காவேரி, அந்த காவேரி ஆற்றினுடைய பிறப்பிலிருந்து இங்கே வந்து கடலில் கலக்குதே தஞ்சாவூர் தாண்டி அது வரைக்கும் அது அற்புதமான முறையில் எடுத்து அதில் அது காமிச்சிருப்பார். அப்போ அந்த மாதிரி இப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னம் இரட்டை இலை அப்படிங்கிறதையும் அண்ணா கையை காமிச்சிட்ருக்கிற மாதிரி உருவம் பறித்த கொடியையும் மக்கள் மனசில் அந்த ஒரு பாட்டில் வந்து அழகாக பண்ணார். அது வந்து அதான் அந்த கற்பனைக்கு எட்டாத, நம்ம நினச்சி கூட அந்த வருடம் 1975 நினைக்கிறேன், 75 76 இந்த நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றியை அவர் அடையிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதான் அது அந்த ஒரு ஞானம். ஒரு மனிதன் ஒருத்தன் நல்ல எண்ணத்தோடையும் நல்ல உள்ள சுத்தத்தோடையும் இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கிற ஒரு 10 அடிக்கு யாருமே அவரை வந்து யாரும் கெட்ட எண்ணத்தோடு நெருங்க முடியாதுன்னு இந்து மதத்தில் சொல்லியிருக்காங்க. புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் அது உண்மை. அவரை திட்டணும்னு நினச்சிட்டு எதிரிகள் கூட வரும் பொழுது அவரை நேருக்கு நேராக பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் தானாக அவங்களுடைய கையை வந்து கை கட்டிடுவாங்க. இதுதான் கையை வணங்கும்.
தன்னை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் மாதிரி புரட்சித் தலைவர் வந்து தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்குங்கிற மாதிரி பல இடத்துல உயிரையும் காத்திருக்கு புரட்சித் தலைவருக்கு. இல்லாட்டி ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அடுத்து ஒரு 5 ஆண்டுகள் அவர் நடிப்பு தொழிலையும் சிறப்பாக செஞ்சு அவர் பதவி ஏற்கிறார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இடையூறுகள் அவருக்கு வந்திருக்கும். அவருக்கு எவ்வளோ இடையூறுகள். நான் இப்போ அரசியல் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம், அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். உண்மையை சொல்கிறேன், யாராக இருந்தாலும் அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி புரட்சித் தலைவர் அவர்கள் வெற்றி கொடி நாட்டினார் அப்படின்னா அவருடைய தர்மம், அவருடைய உழைப்பு, அவருடைய நல்ல சிந்தனை, அவரை சுற்றி இருந்த நல்ல மக்கள் இத்தனையும் சேர்ந்து அவரை தூக்கி நிறுத்தி தர்மம் தலைக்காச்சு. அதனால தான் அந்த அந்த அவருடைய உயிரோட அவர் இருந்த வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி யூடியூப் சேனல் பார்க்குறவங்க பல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ரசிகர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சிங்கப்பூர், மலேசியா உள்பட பல நாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. தமிழ்நாடுகளுடைய அனைத்து பகுதியிலிருந்தும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி நீங்கள் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் புரட்சித் தலைவர் பற்றி பேசுகிறீங்க, நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறீங்க, உண்மையால் பார்க்கக்கூடாது, சின்ன வயசாக இருக்கிறீங்க, ஆனால் இந்த வயசில் இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா உண்மையாலுமே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் இதை நீங்கள் பேசுகிறத நிறுத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்பா நம்ம கிடைக்கக்கூடிய டானிக் என்ன, இதில் பணங்கிறது 2வது பட்சம். புரட்சித் தலைவரை பேசணும், அதை பார்த்து 4 பேர் நம்மளை வாழ்த்தணும், புரட்சித் தலைவர் புகழ் பரவணும்னு மேலும் மேலும் தான் நம்மளுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது சார் நீங்கள் எந்த ஊருன்னு திடீர்னு கேட்பாங்க, பேர் கேட்பாங்க, ரவிச்சந்திரன் சொல்லிடுவேன். எந்த ஊருன்னு கேட்பாங்க, நாமக்கல்னு சார் சொல்லுவாங்க. இந்த நாமக்கல்ங்கிற நான் ஒரு வரியை சொன்ன உடனே டோட்டலாக அப்படியே என்னை மறந்துடுறாங்க. சார் உங்களுக்கு நாமக்கல் எம்ஜிஆர் தெரியுமா, நாமக்கல் எம்ஜிஆரை பார்த்துருக்கிறீங்களா, அவர்கிட்ட பேசியிருக்கிறீங்களா, அவர்கிட்ட பழகிருக்கிறீங்களா, அப்படி இப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் உங்களை பற்றி தான். ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கி பல கண்ட்ரிகளிலிருந்து தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆருக்கு பிறகு இவர் தான் நமக்கு எம்ஜிஆர், நாமக்கல் எம்ஜிஆர் தான் இனி நமக்கு எல்லாம், அவர் தான் நம்ம எம்ஜிஆரை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயம் அவங்க மனசில் எழுந்திருக்குதுன்னா இதுக்கு எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் சார். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உண்மையாலும் இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது எவ்வளோ நாடுகள் கிட்டத்தட்ட இந்த 17 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். அதான் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வச்சுக்கலாம். ஏன்னா தனித்தனியாக சொல்ல விரும்பலை. ஏன்னா இப்போ பாஸ்போர்ட்டே 4வது பாஸ்போர்ட் முடிய போகுது, விட்டுருங்க, அது ஒரு மேட்டர் இல்லை. ஏன்னா அதிகமாக பேசினா தற்புகழ்ச்சி மாதிரி ஆகிடும். அதனால் அதுக்காக சொல்கிறேன். எல்லா நாட்டிலையுமே, அதாவது எல்லா நாட்டிலையும் நான் போகும் பொழுது எனக்கு கிடைக்கிற வரவேற்பு அது எனக்கு இல்லை. நான் இப்பயே சொல்லிடுறேன், அந்த புரட்சித் தலைவருக்கு கிடைக்கிற வரவேற்பு தான், எனக்கு கிடையாது. அது அந்த வரவேற்பை நான் என்றைக்குமே நான் எனக்குன்னு நான் நினச்சதே இல்லை. புரட்சித் தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் உருவாக்கின அந்த பேரும் புகழையும் நம்ம கட்டி காக்கணும். அந்த எண்ணம் எனக்கு மனசில் எப்பயுமே உண்டு. பிறருக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்யணும். எவ்வளவோ, அதான் இலவச தையல் பயிற்சி மையம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நடத்தி 1100 ஏழை பெண்கள் படிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் புரட்சித் தலைவருடைய நான் அவர் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நாமக்கல்லில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஒரு 5 கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா செலவில் சோலார் லைட் போட்டு கொடுத்தேன். எல்லாத்துக்கும் மேலே சில ஸ்கூல்லாம் இருக்குது. அதாவது நம்மாழ்வார் துவக்கப்பள்ளின்னு கிட்டத்தட்ட 160 வருடங்கள் பழமை வாய்ந்த பள்ளி. அந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட நான் 30 ஆண்டுகளாக, சுமார் 30 ஆண்டுகளாக நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவோ, அதாவது இந்த வார்டில் 10 ஆண்டுகள் நான் கவுன்சிலராக இருந்து பணியாற்றிய பொழுது அரசு துவக்கப்பள்ளியுடைய கல்வி குழு தலைவராக நியமித்தாங்க. அந்த 10 ஆண்டுகள்லேயும் இன்று வரை அந்த அரசு துவக்கப்பள்ளிக்கும் நான் உதவி செஞ்சிட்ருக்கிறேன்.
அதான் சுற்று வட்டாரத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த மாதிரி இயன்றவரை செய்வோம் இல்லாதவர்களுக்கே அப்படிங்கிற புரட்சித் தலைவர் வழியில் நம்ம செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கஷ்டப்படுற மக்களுடைய எண்ணிக்கை குறையும், வன்முறை எண்ணங்கள் மக்களுக்கு வராது. இது முக்கியம். அதாவது நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் பாதுகாப்போடு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அவனுக்கு கெட்ட எண்ணம் வராது. இது புரட்சித் தலைவருடைய முக்கியமான கொள்கையாக நான் பல நாடுகளில் இதை நான் சொல்லியிருக்கேன். என்றவரை செய்வோம் இல்லாதவர்களே, புரட்சித் தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் அமைப்போம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்றைக்குமே ஜாதியை மதித்தது கிடையாது. அவருக்கு எல்லா மதமும் ஒரே இனம்தான், எல்லா மனித ஜாதி தான் பாரு, ஒரே வரியில். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்பாவான் அவருடைய நல்ல கருத்துக்கள் அவருடைய இன்றைக்கி இந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அப்போ நம்மளை மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு, புரட்சித் தலைவருடைய ஆன்மாவும் என்னை பெற்றவங்களுடைய ஆசையும் எனக்கு இருக்கிறதுனால, புரட்சித் தலைவர் வேடத்துக்கு நான் மிக்க பொருத்தமாக இருக்கிறதுனால இதை நான் பயன்படுத்தி இதை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு சென்றுக்கிட்டு இருக்கேன். இந்த நல்ல லட்சியத்தை நம்ம ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்தால் நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வேலை இல்லை, நீதிமன்றங்களுக்கு வேலையே இல்லை, திருடே இருக்காது. இப்போ நம்ம சொல்கிறோம் சிங்கப்பூர்லலாம் நீங்கள் தெருவில் ஏதாவது உங்கள் பேக்கை தொலைச்சிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனில் அது இருக்கும், அந்த பேக்கு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் அது முடியுமா? நீங்கள் ₹1,00,000 கீழே போட்டாலும் சிங்கப்பூரில் தாராளமாக திருப்பி கிடைச்சிரும், இங்கே கிடைக்காது. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட, இந்திய மக்கள், அதாவது எல்லாத்தையும் சொல்கிறேன், தமிழ்நாடு மட்டும் சொல்ல, நம்ம மட்டும் சுத்தத்தை மட்டும் கடைபிடித்து கொண்டோம்னா, சுத்தமாக நம்ம இருக்க பழகிக்கிட்டோம்னா, மித்த நாடுகளை தான் வேடிக்கை பார்க்கறதுக்கு தானே வழியாக வாழ்கிறதுக்கு ஏற்ற நாடு நம்ம நாடு தான், தமிழ்நாடு தான். உலகத்துக்கே தமிழர்கள்னு நான் எத்தனையோ நாடுகளில் இதையும் நான் இப்போ சொல்லியிருக்கேன். இன்றைய விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பை லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்தவர்கள் நமது தமிழர்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தமிழர்கள்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழகம் அப்படின்னு திராவிட நாடுன்னு சொல்கிறோமே, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இலங்கையும் சேர்த்திங்க. இடையில கடல் இது பண்ணதுனால இலங்கை பிரிஞ்சது. நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இந்த கலைகள் இங்கே இருக்கிற இந்த 4 மாநிலங்கள் இலங்கையோடு சேர்த்திங்க. இங்கே இருக்கிற இந்த கலைகள் தான் உலகத்துக்கே வழிகாட்டிகள். இவங்க கண்டுபிடிச்ச அதான் கோள்கள், வியாழன் எந்த சாதாரண பார்வையிலேயே அமாவாசை பார்வையை கண்டுபிடிச்சாங்க, நம்ம பூமி உலக உருண்டைங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்படிப்பட்ட அந்த இதில் புரட்சித் தலைவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அவர் கேரளாக்காரர், அவர் மலையாளி அப்படின்னு சில பேர் அந்த காலத்தில் சொன்னாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் தான் இது எல்லாமே. இது நீங்கள் இன்றைக்கி இதை ஒத்துக்கலைனாலும் எதிர்காலத்தில் ஒத்துக்கணும். அதனால தான் நம்ம வந்தாரை வாழ வைக்கும் தமிழகங்கிற மாதிரி நம்ம எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு பார்க்குறதில்ல, நல்ல மனிதனை நாம் என்றைக்குமே முன்னிறுத்த நம்ம தயங்கினதில்லை. அதுக்கு உதாரணமாக தான் அவர் கூட பாருங்கள், இங்கே பிறக்காமல் இலங்கையில் பிறக்கிறார். இலங்கையில் பிறந்து இங்கே தமிழ்நாடுக்கு இங்கே வளர்ந்து, அவருடைய பூர்வீகம் கேரளா. பாருங்கள் எப்படியெல்லாம் அவருக்கு ஒரு ஆண்டவனுடைய கருணை பாருங்கள். அப்படி பார்த்தா அவர் வெளிநாட்டவர், அவர் பிறந்ததுன்னு பார்த்தா நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு சேவைகளும் இந்த மாதிரி ஒரு சரித்திர சாதனைகளும் இனிமேல் ஒரு அரசியல் தலைவரால் படைக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவன் சொல்கிறாரு, ஜாதிகள் இல்லைங்கிறோம், வெறும் வாயில் பேசுகிறோம், மதம் இல்லைங்கிறோம், வாயில் பேசுகிறோம். அவர் சொன்ன மாதிரி அவர் இலங்கையில் பிறந்த ஒரு மனிதர், பூர்வீகம் கேரளா, தமிழ்நாட்டு மக்களால் வளர்க்கப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய வழி, அவருடைய நல்ல கொள்கை, அவருடைய லட்சியங்கள், அவருடைய வெற்றி பயணங்கள் நம்மெல்லாம் உதாரணம் எடுத்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம் அப்படிங்கிற மாதிரி நான் புரட்சித் தலைவரை அவர் வழிகாட்டியாக, குருவாக, தெய்வமாக நான்லாம் என்ன மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய இதயங்களில் இன்றைக்கி அவர் இதய தெய்வமாக அவர் வீற்றிருக்காருன்னு சொன்னால் அந்த ஒரு புகழ், அவருடைய அதான் சொல்லுவார். இங்கிலாந்துலேருந்து ஒரு சார்லஸ் அமைச்சர், இளவரசர் இங்கே வந்தப்போ இங்கே அவர் பார்த்துட்டு பேசிட்டு வெளியே வந்தாராம். இவர் ஏற்கனவே முற்பிறப்பில் மிகப்பெரிய மன்னனாக தான் இருந்திருப்பார். மிகப்பெரிய மன்னனாக இருந்த ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதனை தான் சொல்கிறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போ அழகுங்கிறது நீங்கள் வெறும் வெளிக்கவர்ச்சி மட்டுமில்லை, அவருடைய எண்ண சுத்தம்,
அவரை தேடி தேடி அவர்கிட்ட உதவி பெற்றவர்கள்லாம் இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர்கிட்ட சேவைகள் அவர் மூலிமா பயன்பெற்றவர்கள் இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிறாங்கன்னா இதை விட ஒரு மனிதனுக்கு ஒரு பெரும் புகழ். அதாவது உலக சினிமா புத்தகம், அந்த உலக சினிமா புத்தகத்தில் இந்தியா அப்படின்னு வரும்போது புரட்சி தலைவர், அவ்வளோதான். அவரை பற்றி மட்டும்தான் இருக்குது, யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள். உலக சினிமா புத்தகத்தில் இந்திய நாட்டில் புரட்சி தலைவர் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்து 10 ஆண்டுகள் ஆண்டு அவர் மறைந்தார்னு எழுதியிருக்கான். வேறு யாருடைய பேரும் அதில் இடம்பெறலைங்கிறத இதுக்காக நான் மற்றவங்களை நான் குறித்து மதிப்பிடுறேன்னு தயவு செய்து யாரும் நினச்சிடாதீங்க. புரட்சி தலைவருடைய பேர் மட்டும்தான் உலக சினிமா புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அப்படின்னா அவருடைய வழி, அந்த நல்ல வழி, தர்மத்தின் வழியில் அவர் சென்றார், நேர்மையின் வழியில் சென்றார். அதனால அவருக்கு தர்ம தேவதையே அவர் தத்தெடுத்த மாதிரி அவர் கையில் வச்சுக்கிச்சு. இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு பிரிந்தாலும் அவருடைய எண்ணங்கள், செயல்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நல்ல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் இது இருக்குது. அந்த உருவத்தில் நான் அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், அவர் உருவத்தை ஏற்றுக்கிட்டு நான் வேற அந்த உதவுவதை தவிர உதவி தான் செய்யணும். அது மட்டும் இல்லை, அந்த வாய்ப்பு ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். எனக்கு குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த புரட்சித் தலைவர் வேடத்தில் வரக்கூடிய வருமானத்தை நான் வச்சுக்கிறதே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் ஏழை குழந்தைகளுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன். அதை பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி உலக வரைபடத்தில் இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அது எம்ஜிஆர் அப்படிங்கிறவருக்கு தான் தனி இடம் உண்டுன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் கூட பார்த்துருக்கிறேன். நடிகர் ராதாரவி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அவர் ஒரு டைம் அமெரிக்கா போயிருந்தாருங்களாம். அப்போது கரெக்டாக அந்த மெட்ரோ ட்ரெயின்லேயே ஏதோ வந்துக்கிட்டு இருக்கிறாரு. புருக்லின் ஆஸ்பத்திரி வந்த உடனே தமிழ்நாடு சிஎம் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் வச்சுருக்காங்களாம் சார். இது கேட்குறதுக்கு அதாவது சாதாரணமான என்ன மாதிரி ஒரு ஆட்கள் சொல்லியிருந்தா கூட அது நம்ப தேவையில்லை. ஆனால் மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் சொல்கிறான்னு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இல்லை, ஒரு முக்கியமான ஒரு விஷயம். புருக்லின் மருத்துவமனையில் புரட்சி தலைவரை சேர்த்தப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. வெளியிலேயே ஒரு தனியாக ரூம் அமைச்சு அதில் பெரிய லெஜர் ஒன்று வச்சு வந்தவங்களுடைய பூரா சைன் பண்ண சொன்னாங்க. 10 லெஜர், 10 புத்தகங்கள் தீர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் அப்படின்னு எவ்வளோ பேர் மலர் கொத்துக்கள். அவர் மீண்டும் உடல் நலம் பெற்று இந்த தாயகம் திரும்பணும், ஆரோக்கியத்தில் வரணும்னு. அப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் கேட்குறா, இப்படி ஒரு மனிதனுக்கு மேலே அன்பு இவ்வளோ செலுத்துவாங்களாம், இவ்வளோ பாசத்தோட மக்கள் இருக்கிறாங்களே. அதனால தான் அந்த இடத்துல புருக்லின் மருத்துவமனைனாவே எம்ஜிஆர் இந்த இடத்துல இருந்தார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணிச்சு. இது யாருக்குமே கிடைக்காது. நிறைய பேர் அதை எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மறையிறாங்க எத்தனையோ நாடுகளில். ஆனால் புரட்சி தலைவருக்கு மட்டும் அது ஏன் வந்தது அப்படின்னா அவருடைய ஈக குணம் தான். அந்த குடைவள்ளல் மக்கள் திலகம். அவர் மக்கள் திலகம். அதாவது எல்லோருடைய இதயங்களிலும் அதான் சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் அழியா புகழோட தெய்வத்தின் அருளோட அவர் காட்சியளிச்சிட்டு இருக்கிறார். நீங்கள் தமிழகத்தை பற்றியும் தமிழக மக்களையும் இப்போ பேசும்போது சொன்னீங்க. அது நீ பேசும்போது நான் அதை கவனித்தேன். தாய்க்கு பின் தாரம் படத்தில் துள்ளி வரும் முரட்டு காளையை அடக்குவார். குலேபகவலி படத்தில் பாயும் புலியை அடக்குவார். அடிமை பெண் படத்தில் காட்டு ராஜாவான சிங்கத்தை நமது நாட்டு ராஜாவான சிங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிங்கத்தோட சிங்கமாக மோதி கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்கிறாரு. தடி சண்டை விளையாண்டுருக்காரு. கத்தி சண்டை, குத்து சண்டை, அவருக்கு தெரியாத சண்டைகளே இல்லை. இது எல்லாமே தமிழர்களுடைய வீரத்தை கொண்டு வரதுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிற சினிமாவை. கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்னீங்க பாருங்கள். அதாவது இன்றைக்கி எவ்வளோ கிராபிக்ஸ் வந்துருச்சு. சிங்கத்துக்கு யானை கூட எதுக்கு வேலை தூக்குற மாதிரிலாம் காமிக்கலாம், எதுவும் பாகுபலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் புரட்சி தலைவர் எந்த விதமான அந்த வசதிகள் இல்லாத காலத்திலேயே அந்த சிங்க சண்டை காட்சியை அற்புதமாக, அதே மாதிரி
புலிக்கூட சண்டை போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், அவர் சுருள் கத்தி ரிக்ஷாக்காரன் படத்தில் அவருக்கு வந்து அகில இந்திய சிறந்த நடிகர் பட்டம் வாங்கி கொடுத்த படத்தில் அவர் சுற்றும்போது அவருடைய வயது 56 வயசில் அவர் சுருள் கத்திய அந்த சுற்றுற வேகம், அதனுடைய அந்த அந்த எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கேமராமேன் சொன்னாராம், சார் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக சுற்றினா தான் தெரியும் கேமராவில், இல்லாட்டி தெரியாது அப்படின்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சுருள் கத்திய சுற்றினார். அப்படின்னா சிலம்பு சண்டை உங்களுக்கு தெரியும், பல படங்களில் அவர் அன்னமிட்ட கை, நம்ம இதில் அதான் தாயை கத்த தனையன் தாய்க்கு பல இதில் சிலம்பு சண்டை போட்டுக்கிறாரு. விவசாயி இதெல்லாம் சிலம்பு சண்டைன்னு கையில் குச்சை எடுத்தாருன்னா அதை விடுங்க, மாட்டுக்கார வேலையில் 2 ரூல் தடியை வச்சுக்கிட்டு இரும்பு கம்பியை வச்சுட்டு சுற்றுருவார் பாருங்க. அதுதான், அதாவது முதல்ல புரட்சித் தலைவருக்கு அடையாளம் காட்டியதை அந்த 2 பக்கமும் கத்தி வச்சு சுற்ற மருதநாட்டு இளவரசியில் 2 கைகள்லேயும் கத்தியை வச்சு வால் சுழட்டுவார். இதுதான் புரட்சித் தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்த அந்த படம் மருதநாட்டு இளவரசி. அதுக்கப்புறம் பல படங்களில் சண்டை காட்சியாக புரட்சித் தலைவர் படங்கிற அளவுக்கு அவர் கொண்டு பாடல் காட்சியாக நல்ல கருத்துள்ள பாடல்களாக புரட்சித் தலைவர்னு வந்தார். அதனுடைய வெற்றி தான் அவர். அதான் அந்த புரட்சித் தலைவர் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு சினிமா நடிகனை, ஒரு நாடக நடிகனை, ஒரு மேடை நடிகனை மதிக்காத காலம் இன்னைக்கு வரைக்கும் அது நீடிக்குது. ஆனால் ஒரு மேடை நடிகனுக்கு, ஒரு சினிமா நடிகனுக்கு ஒரு புகழ் சேர்த்த ஒரு மனிதன்னா அது ஒரு புரட்சித் தலைவர் தான். இப்படி தான் வாழ்ந்தார், இப்படி தான் இருக்கணும் ஒரு நடிகன்கிறதுக்கு. அவர் உங்களுக்கே தெரியும், எந்த தீய பழக்கங்களும் இல்லாமல் தான் அவர் படத்தை வச்சார். மேடை நடிகர்கள் அப்படிங்கும்போது ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருந்தப்போ நான் என்னுடைய இந்த வசனத்தையும் சொல்லிடலான் இருக்கேன். அதாவது இதயத்தில் ஒருவன் ஒரு படம் நான் 12 வருஷம் நான் ரிலீஸ் பண்ணேன். அதில் மேடை கலைஞர்களுக்காக ஒரு அருமையான ஒரு வசனம். அதில் வந்து எப்படின்னா சுச்சுவேஷன், என்னுடைய நாடக குழுவை தடுத்து நிறுத்துவார். அப்போ தான் இந்த வசனம், அதிகார கூட்டத்துக்கு துணை போகிற உங்களை போல அதிகார வர்க்கத்தை சேர்ந்த சில பேர் இருக்கிறதுனால தான் மேடை கலைஞர்கள் மட்டுமில்லை, அப்பாவி பொதுமக்களுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏசி கார், ஏசி ரூம், ஏசி பங்களான்னு வாழ்க்கையை அனுபவிக்கிற உங்களுக்கு இந்த கலைஞர்களுடைய நிலைமை தெரியாதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் போட்ட ஒரு உத்தரவில் என்னுடைய நடனக்குழுவை தடுத்து நிறுத்திட்டு தான் நீங்கள்லாம் சந்தோஷப்படுறீங்க. இந்த அப்பாவி கலைஞர்களுடைய குடும்பம் எத்தனை நாள் பட்னி கிடக்குன்னு நினச்சி பார்த்துருப்பீங்களா? என்னமோ மேடை கலைஞர்களை கேவலமாக பேசுனீங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்கெல்லாம் மேடையில் தோன்றி தான் மக்கள் போற்றும் தலைவர்களாக மாறினாங்க. 2 மாஸ்டர் டிகிரி வாங்கின பேரறிஞர் அண்ணாவே ஒரு காலத்தில் நாடகத்தில் நடித்தவர் தான். எனக்கு எல்லா வசதிகள் இருந்தும் ஏன் இவங்களோட இன்னும் நடிச்சிட்டு இருக்க தெரியுமா? இவங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை உருவாக்கணும், நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரணுங்கிற நல்ல லட்சியத்தோட கொள்கையோடு போயிட்டுருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஏன் குறிக்கிறீங்க அப்படின்னா உடனே கலெக்டர் எழுந்திருவார். நீங்கள் அந்த படத்தில் வேலன் என்னுடைய பேர், மிஸ்டர் வேலன், நீங்கள் இனிமேல் எங்கே வேணாலும் நீங்கள் போய் புராணம் நடத்துங்க, உங்களுக்கு நான் பர்மிஷன் தரேன் பாரு. அடுத்த சீன் மாறும், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்னு வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, மேடை கலைஞர்களுக்கு இப்படி ஒரு வசனம், கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட் இந்த வசனம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஒரு கருத்து இது வரைக்கும் எந்த படத்துலையும் இல்லை. அது நான் புரட்சித் தலைவரை மனசில் வச்சுட்டு எழுதுனேன். சார், நாடோடி மன்னனில் தலைவர் ஒரு வசனம் பேசுவார், என்னை நம்பி கெட்டவர்கள் இதுவரையில் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டுன்னு. இதை படத்துக்கு மட்டும் வச்சாரா, நிஜ வாழ்க்கை அதை கடைபிடிச்சாருங்களா? அது சொல்லலாம். புரட்சித் தலைவர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து புரட்சித் தலைவரை நம்பினவங்க எல்லாமே, தேவர் ஃபிலிம்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும், முதலாக கலர் படம் ஏவிஎம், முதலாக கலர் படம் வாகினி ஸ்டுடியோ நம் நாடு, முதல்ல அலிபாபா 42 நம்ம சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ், அத்தனை பேரும் வெற்றிகளாக குமிச்சாங்க, கோடீஸ்வரர்கள் ஆனாங்க. எம்ஜிஆர் மேலே, அதாவது உண்மையை சொல்லப்போனால் நம்பிக்கை இல்லாத சில தயாரிப்பாளர்கள் இருந்தாங்க, சில பேரில் ஆரம்பத்தில். புரட்சித் தலைவரை முத கதாநாயகனை போட்டு 4000 அடி படம் போன பிறகு கூட சாயான்னு ஒரு படம் பாதியில் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் பின்காலத்தில் புரட்சித் தலைவர் இந்த மாதிரி வருவார்னு நினச்சி பார்த்துருப்பார் அவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவரை அரசியல்லையும் சரி
கடைசி நேரத்தில் கட்சி ஆரம்பித்தார் 72, 77 தான் ஆட்சி பிடிக்கிறாரு. இடையில அந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் புரட்சித் தலைவரை விட்டுட்டு மாற்றுக் கட்சிக்கு போனாங்க தெரியுமா? அத்தனை பேர் காண போயிட்டாங்க. புரட்சித் தலைவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ புரட்சித் தலைவரை நம்பி வந்தார் எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட பல பேரை சொல்லலாம், யாரும் பேர் சொல்ல விரும்பலை. அத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. புரட்சித் தலைவரால் மந்திரி ஆக்கப்பட்டவர்கள், புரட்சித் தலைவரால் எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர்கள், புரட்சித் தலைவரால் வாரிய தலைவர் பதவிக்கு அமைக்கப்பட்டவர்கள், புரட்சித் தலைவரால் தயாரிப்பாளர்கள் ஆனவர்கள், புரட்சித் தலைவரால் அந்த ஒரு தொழில் செய்கிறவங்க, புரட்சித் தலைவரால் அவரை மறக்கவே முடியாத அளவுக்கு வாழ்நாள் பூரா உதவி. அதாவது ஒரு பக்கம் கடனையும் அடைப்பார், 2 பெட்டியும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு, போய் இது செலவுக்கு வச்சுக்கோ. எத்தனை காலேஜ், எத்தனை கல்லூரிகள், 25 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கு நிலம் இந்த வச்சுக்கோ, ஒரு காலேஜ் ஆரம்பி. எத்தனை பேர் புரட்சித் தலைவர் கூட இருந்தவங்க இன்றைக்கி கல்லூரிகள் அமைத்து ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரனாக இருக்காங்க. அவங்க எல்லாம் தர்மத்தின் சிந்தனையில் இருக்காங்க, நல்லவங்களாக இருக்காங்க. நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க, சூப்பர் ஆக்டர் கமலஹாசன் எடுத்துக்கங்க, அஜித், விஜய், இப்போ யாரை எடுத்தாலும் சார் படத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க வயசான கெட்டப்பு, வெள்ளை தாடி, மீசை, படத்துலேயும் சரி நிஜ வாழ்க்கையிலையும் சரி இந்த மாதிரி தான் வர்றாங்க. இப்போ கடைசியாக ரீசெண்டாக விஜய் கூட கோட் படம் எடுத்தார், அதில் கூட அப்பா மகனை டபுள் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஆனால் அதாவது புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்குமே கடைசி வரைக்கும் அந்த இளமை மாறாத, அந்த கட்டு குலையாத, அந்த தங்க மேனி சருகாமல் ஒரு வயதான கேரக்டர் நடிச்சிருப்பார், ஒரு மாறு வேஷத்தில் நடிச்சிருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் இளைஞராகவே நடித்தார். மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், 1001 போட்ட அதே கத்தி சண்டையை, அதே ஸ்பீடு குறையாத, அதே வேகம் குறையாத, அதே ஸ்டைலு குறையாத மீனவ நண்பனில் நம்பியார்கிட்டையும் போடுவார், மதுரை மட்ட சுந்தரவாணியை விட்டு பின்னி எடுப்பார். ஆக இது இப்படி அந்த முகத்தினுடைய கலை அழகும் குறையல, அந்த கட்டுமஸ்தான அந்த உடலும் புரட்சித் தலைவர் சோர்வடைய வைக்கல. இதெல்லாம் எப்படி சார் அவருக்கு மட்டும் அமையுது? நல்ல கேள்வி. அதாவது அதான் நான் சொன்னேனே, புரட்சித் தலைவர் அவரை நம்ம பார்க்கும்போது அவருடைய உடல் கட்டு எல்லோருமே விரும்பும் வகையில் அவர் வடிவமைச்சார். அதாவது உடல் அதான் நமக்கு அப்பா அம்மா மூலியமா, ஆத்மா ஆண்டவன் மூலியமா உள்ளார வருது. அந்த உடலை வலுப்படுத்தணும். பாருங்கள், யாராக இருந்தாலும் அந்த உடம்பை நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடற்பயிற்சி அவசியம். நல்ல உணவு, சத்துணவு, இதெல்லாம் அவர் சத்துணவு போட்டவர் தான் தலைவர். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் கடைசி படத்து வரைக்கும் இளமை கதாநாயகனாக அவர் வராரு அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க. இதில் காஷ்மீரில் இதயவீணை ஷூட்டிங்கப்போ புரட்சித் தலைவரை ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, உங்கள் வயது இப்போ 50க்கு மேலே தாண்டிடுச்சு, நீங்கள் இளமை கதாநாயகன் நடிக்கிறீங்க, 50 பேர்த்த சண்டையில் காட்சிகளை வீழ்த்துறீங்க அப்படின்னப்ப அவர் அப்படியே பார்க்குறாரு. புரட்சித் தலைவர் அந்த நிருபரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, உங்கள் நெத்திலெல்லாம் திருநீரெல்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் தெய்வ பக்தி உள்ளவர், அப்போ நீங்கள் இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. மகாபாரதத்தில் அர்ஜுனன் 100கணக்கான வீரர்களை சண்டையில் ஜெயிச்சதா அதை நம்ம ஏற்றுக்கிறோம், புராணங்கள்லேயும் படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு படத்தில் கதாநாயகனாக வரக்கூடியவர் 100 பேர்த்த வெட்டி சாய்க்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி நான் வயதானவன் தான் ஒற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் திரையில் தோன்றும் பொழுது இளமை கதாநாயகனாக மக்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு கடையில் வியாபாரம் நடக்கிற வரைக்கும் அந்த கடைக்கு மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம். கடைக்கு மக்கள் கூட்டம் வரலைன்னா தாராகவே கடையை மூடுவாங்க. என்னுடைய படங்களில் யாரும் ரசிக்கலை, நீங்கள் வயதாகி விட்டதுன்னு மக்கள் சொல்லட்டும், நான் என்னுடைய கடையை நான் மூடிடுறேன்னாரு. தைரியமாக பாருங்கள், எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இது சாதாரண விஷயம் இல்லை. நான் எனது மக்கள் என்னை ரசிக்கிற வரைக்கும் நான் இளமை கதாநாயகனாக நடிப்பேன், நான் எந்த தீய வழக்கங்களுக்கு அடிமை இல்லாமல் தான் நடிப்பேன் அப்படின்னாரு. அப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, புரட்சித் தலைவர் அவர்கள் அப்பா மகனாகவும் நடிச்சிருக்காரு. ஆனால் அப்பா எங்கே இருக்கும்போதே செத்து போயிடுவார், பையன் அந்த பழி வாங்குற மாதிரி தான்.
அடிமைப்பெண் படத்தில் அந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் நமக்கு புரட்சித் தலைவர் வந்து தனது வீரத்தை அந்த அளவுக்கு அவர் வேகத்தை காமிச்சிருக்கிறாரு. அவர் சண்டை காட்சிகளையும் சரி படத்தில் நடிக்கும்போது அதான் வேட்டைக்காரனில் துள்ளி அவர் ஒரு ஸ்பீட். அப்போ அதனால் ஏன் இதை சொல்கிறேன்னா புரட்சித் தலைவர் போல் சுறுசுறுப்பாக இருங்க எல்லாமே. இந்த பிறந்தநாளில் 108வது பிறந்தநாளில் இதை அவரை பற்றி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் போனாலும் நமது ஆயுட்காலத்துக்கு பிறகு இன்னும் மக்கள்லாம் நிறைய பார்ப்பாங்க. இந்த யூடியூப் சேனல் இன்னும் 100 வருஷம் கழித்து பார்க்கும் பொழுதும் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார், புரட்சி தலைவரை பற்றி எடுத்து சொல்கிறதுக்கு இப்படி எல்லாம் இருந்தாங்க, மக்கள்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது இதனுடைய உண்மை தெரியும். இன்றைக்கி சொல்லும்போது சாதாரண தெரியும். இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம அறிவுரை சொன்னோம்னாவே தப்பாகிடுது. நினச்சவங்கெல்லாம் இன்றைக்கி யூடியூப் சேனலில் அந்த மருந்து சாப்பிட்டா குணமாயிடும், இது சாப்பிட்டா கேன்சர் சரியாயிடுங்கிறாங்க. சிரிப்பாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு நம்ம டிவி சேனலில் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்னென்னா, புரட்சி தலைவர் மட்டும் போய் பேசுகிறாரு, இவரும் இதையும் பேச ஆரம்பித்தாருன்னா பயமாக இருக்குது. புரட்சி தலைவரை பற்றி பேசும்போது பாருங்கள், நம்ம எப்படி பேசினாலும் சரி நல்லதே தான் பேசணும், நல்லதே தான் கேட்கணும், நல்லதே தான் பார்க்கணுங்கிற மாதிரி புரட்சி தலைவருடைய வாழ்க்கையே ஒரு புனித தெய்வத்தினுடைய அடிப்படையில் வந்ததுனால புரட்சி தலைவருடைய ஒவ்வொரு விஷயமும் இன்றைய மக்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அடிமேல் அடித்த அம்மி நகருங்கிற மாதிரி புரட்சி தலைவர் நல்ல கருத்துள்ள விஷயங்களை இன்றைய இளைஞர்களும் குழந்தைகளுக்கு மத்தியிலையும் நம்ம இதை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். உண்மையை சொல்கிறேன், இந்த சேனலுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அதனால தான் நான் கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆரம்பத்தில், பல தடவை கேட்டேன் பேட்டி கொடுக்க முடியாமல் போய். உண்மையே சொல்கிறேன், நினச்சது தான் திடீர்னு இப்போ கூட இந்த மாதம் திருப்பி சிங்கப்பூர் கூப்பிட்றாங்க, நான் என்ன செய்யட்டும். அப்போ அடிக்கடி போகிறதுனால உங்களுக்கு நான் அன்றைக்கே வாக்குறுதி கொடுத்தது போல் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு கண்டிப்பாக நான் பேட்டி கொடுக்குறேங்கிறது இதையே சொல்லிடுறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரட்சித் தலைவருடைய அந்த வழியில் எல்லாம் செல்லணும். இதை இதை ஒரு வேண்டுகோளாக உங்ககிட்ட வைக்கிறேன். நல்லதே நினைங்க, நல்ல படங்களாக பாருங்கள். புரட்சித் தலைவருடைய படங்கள்லாம் யூடியூப்பில் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள்லாம் அதெல்லாம் கண்டு அதனுடைய நல்ல கருத்துக்களெல்லாம் இன்றைய குழந்தைகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அந்த சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திராதை பாட்டு, நல்ல பிள்ளைகளை நம்பி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்று எங்கள் ஜாதியை, எவ்வளவோ நல்ல கருத்துள்ள பாடல்கள் குழந்தைகளுக்கு போட்டு காமிங்க. இது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த சேனல் மூலியமாக உங்களை கேட்டுக்கிறேன். சார், 1963 புரட்சித் தலைவர் 9 படங்களில் நடித்தார். 9 படமுமே மெகா ஹிட் படங்களை கொடுத்தாரு. பணத்தோட்டம், பெரியெடுத்து பெண், கொடுத்து வைத்தவள், ஆனந்த ஜோதி, தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு பின் பாசம், கலையரசி, காஞ்சி தலைவன், பரிசு. ஒரு வருஷத்தில் 9 படங்களை கொடுத்து அந்த 9 படங்களும் மெகா ஹிட் படங்களாக ஆக்கினார்னா அந்த சாதனையை இதுவரைக்கும் யாரும் முறியடிக்கவும் இல்லை, இனி அவர் யாராலும் முறியடிக்க முடியாது. அப்படி அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்துக்கிட்டு புரட்சித்தலைவர் படங்களை கொடுத்துட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி நாங்கள் உங்களை புரட்சித்தலைவர் எம்ஜிஆராகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் இதயத்தில் ஒருவன் படத்தை கொடுத்தீங்க, உழைக்கும் கைகள் படத்தை கொடுத்தீங்க. ஏன் சார் நீங்கள் இவ்வளோ கேப் கொடுத்து நீங்கள் படத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஏன் நீங்கள் படம் நடித்து அதில் நீங்கள் எம்ஜிஆர் வேஷத்தில் போட்டு எம்ஜிஆர் கதைகளை நடித்தா தான் சார் என்னை போன்ற எத்தனையோ எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ உழைக்கும் கைகள் புரட்சித் தலைவருக்கு எனக்கும் ஒரு ஒற்றுமையை சொல்கிறேன். புரட்சித் தலைவருக்கு அவருடைய 40வது வயசில் கால் உடைஞ்சது, எனக்கு 40வது வயசில் கை உடைஞ்சது. சில ஒற்றுமைகள் எனக்கு தலைவருக்கு இருக்குது. அவரும் 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார், நான் 10 ஆண்டுகள் கவுன்சிலராக இருந்தேன். தொடர்ந்து 10 ஆண்டுகள் கவுன்சிலராக இருந்தேன். அப்போ சில விஷயங்கள் என்னென்னா, அவர் முதல் படத்துக்கு 2வது படத்துக்கு 12 வருஷம் கேப், 12-13 வருஷமே கேப்பு. முதல் படத்துக்கும் அது சதி லீலாவதிக்கும் ராஜகுமாரிக்கும் எனக்கும் இதயத்தில் ஒருவனுக்கும் உழைக்கும் கைகளுக்கும் 12 வருஷம் கேப்பு. 2011 படம் ரிலீஸ் பண்ணேன், 2022 இது உழைக்கும் கைகள் ரிலீஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், இனிமேல் வருஷத்துக்கு 2 படம்
எம்ஜிஆர் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இனிமேல் ரெகுலராக நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இதை பார்த்துட்டு இருக்கிற புரட்சி ரசிகர்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாருங்க, அற்புதமான எம்ஜிஆர் படத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதிமுக ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் ஏஐ மெத்தடில் மக்கள் திலகம் புரட்சித்தில் பேசுகிறத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களை எப்படி சார் பரவசப்படுத்துனதா? ஏஐ தொழில்நுட்பம், அதாவது ஏஐ தொழில்நுட்பம் புரட்சித் தலைவருடைய ஒரு இதில் செஞ்சு நானும் பார்த்தேன், திருப்தி இல்லை. உண்மையை சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் மேடையில் பேசக்கூடிய காட்சிகளே அப்படியே கட் பண்ணி ஆடியோ மட்டும் மாற்றிருக்கலாம். நானாக அதான் பண்ணியிருப்பேன். பரவாயில்ல, அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏஐ தொழில்நுட்பங்கிறது நம்ம லைவாக புரட்சித் தலைவரை பல இதில் பார்த்ததுனால புதுசாக பார்க்குறவங்கன்னா ஒரு வேளை அதை ஏற்றுக்கிறாங்களே என்னமோங்கிறது எனக்கு தெரியல. அந்த 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க அதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார், இப்போ புரட்சித் தலைவர்கிட்ட புரட்சித் தலைவரை சந்தித்து ஒரு கேள்வி கேட்கணுன்னு எனக்கு ஒரு பாக்கியம் இருந்திருந்தால் இந்த கேள்வி நான் கேட்டிருப்பேன். அந்த பாக்கியம் உங்கள் மூலமே எனக்கு நிறைவேறுது. எம்ஜிஆர் ஜானகி அம்மா இது ஒரு ஜோடி, எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா இது ஒரு ஜோடி, எம்ஜிஆர் பானுமதி இது ஒரு ஜோடி, எம்ஜிஆர் சரோஜா தேவி இது ஒரு ஜோடி, எம்ஜிஆர் லதா இது ஒரு ஜோடி. ஆக்சுவலாக எம்ஜிஆருக்கு இந்த 5 ஜோடியில் எந்த ஜோடி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? இது ஒன்றும் அதாவது புரட்சித் தலைவர் விஎன் ஜானகி அம்மா கூட நடிச்சிட்டு இருக்கும் பொழுது விஎன் ஜானகி அம்மாள் அவங்க பீக்கில் இருந்தாங்க. புரட்சித் தலைவரோட அதிகமாக சம்பளம் வாங்கின நடிகையாக இருந்தாங்க. புரட்சித் தலைவர் மேலே அன்பு கொண்டு புரட்சித் தலைவரை அவங்க 2 பேரும் இணைந்தார்கள். அதை இவங்களோட ஒப்பிடுறது எனக்கு, ஏன்னா இவங்க நடித்தாங்க 3 படம், நாம், மோகினி, இது மருதநாட்டிய வளர்ச்சி, 3 படங்களில் விஎன் ஜானகி அம்மா நடித்தாலும் அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க ஏன் இப்போ இருக்கிற தலைமை கழக கட்டடமே விஎன் ஜானகி அம்மா எழுதி கொடுத்தது தான், தெரிஞ்சுக்கிங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அவங்க தெய்வம், அவங்களும் புரட்சித் தலைவரோடு அவங்கள இந்த இதில் சேர்த்தாதீங்க. இப்போ சரோஜா தேவி, புரட்சித் தலைவி அம்மா, லதா, பானுமதி இதெல்லாம் சொல்கிறீங்க பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பானுமதி அம்மாவும் புரட்சித் தலைவருக்கு முன்னாடியே ஃபேமஸ் ஆனவங்க. இருந்தாலும் புரட்சித் தலைவருடைய படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு பானுமதி அம்மா இணைஞ்சு நடித்தாங்க. ஒரு 7-8 படமோ 10 படமோ நடித்தாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, புரட்சித் தலைவர் படத்தில் புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள் புரட்சித் தலைவர் கூட யார் நடிக்கிறாங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அந்த ஒப்பிட்டு பார்க்க மாட்டாங்க, புரட்சித் தலைவரை மட்டும்தான் பார்த்தாங்க. இதான் உண்மை. அதாவது இந்த விஷயத்தில் என்னென்னா, அதே போலவே புரட்சித் தலைவரால் கொண்டு வரப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு காலத்தின் கட்டாயத்தில் புரட்சித் தலைவருடைய கட்சியை காப்பாற்றக்கூடிய ஒரு கடமையில் தள்ளப்பட்டாங்க. புரட்சித் தலைவர் எப்படி தனது கட்சியை காலத்தின் கட்டாயம் ஆரம்பித்தாரோ அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த மக்களுக்கு, நமது அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெய்வமாக காட்சியளித்தாங்க. மீதியை பொறுத்த வரைக்கும் நடிகை லதா அம்மா அவர்கள் இன்று வரை அவங்க புரட்சித் தலைவர் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் நடிகை லதா அம்மா அவர்களுக்கு கூட மலேசியாவில் எம்ஜிஆர் விருது கொடுத்தாங்க 2017 எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவில். ஏன் அப்படின்னா, அப்போ புரட்சித் தலைவருடைய படம் அப்படின்னாவே உடன் நடிக்கும் நடிகையை பற்றி கவலை இல்லை. அவர் படத்தை போட்டு எடுத்தாவே 1க்கு 10 பங்கு லாபம் வருங்கிறது தயாரிப்பாளர்களுக்கு தெரியும், தியேட்டர்காரங்களுக்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு தெரியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாமனிதன் இந்த மாதிரி ஒரு சில நடிகைகளோ ஒப்பிட்டு நீங்கள் கேள்வி கேட்டது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோதான் சார். இப்போ ஆமாம், அதாவது லாஸ்ட்டுக்கு பக்கம், லாஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கம் நெருங்கிட்டோம். நாடோடி மன்னன் படத்தில் மன்னன் மார்த்தாண்டனை வீராங்கன் சந்திப்பார். அதுபோல் நீங்கள் வீராங்கன்னு வச்சிங்களேன், திடீர்னு மார்த்தாண்டன் புரட்சித்தில் எம்ஜிஆர் உங்கள் முன்னாடி நின்றுட்டார். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லையே, சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க 2 பேரும் சந்திக்கிற காட்சி தான் பார்த்தீங்கல்ல, நீங்கள் தான் அற்புதமான
அவங்க 2 பேரும் பேசுகிற வசனத்தை நம்ம இப்போ பேசி டைம் இது பண்ண வேண்டாம். வீராங்கனாக நான் இருந்து ஒன்றும் இல்லை, நான் இப்போ நான் இதாகவே இருக்கிறேன்னு வச்சுக்கிங்க, நாமக்கல் எம்ஜிஆரே வச்சுக்கிங்க, இல்லை சுப்பிரமணியே வச்சுக்கிங்க. புரட்சித் தலைவர் என் முன்னால் வந்தால் அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்பேன். புரட்சித் தலைவர் அவர்களே, நீங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த போது கூட நீங்கள் அந்த அள்ளி கொடுத்தீங்க. அப்போ உங்களை சுற்றி இருந்தவங்களும் அதை தடுக்கலை. ஆமாம், டிஎன் ஜானகி அம்மா தெய்வம். நீங்கள் முதலமைச்சராக இருந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகும் அதுபோல் இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் வச்சிங்க. உங்களால் தான் இன்றைக்கி வெளிநாட்டில் பூரா இத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் வெளிநாட்டில் அவன் வேலை செய்கிறான், இங்கே 10 பேர் சாப்பிட்றோம். இன்றைக்கி இலங்கையில் தமிழர்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு மெயின் காரணமே தமிழர்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சு இங்கே அனுப்புகிற பணம் தான். அந்த மாதிரி நமது தமிழ்நாட்டில் இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பு கல்வி படிக்காத, அதாவது புத்தகங்களை தூக்காத காமராஜர் அவர்கள் 36,000 துவக்கப்பள்ளி வச்சார். நீங்களும் புத்தகத்தை தூக்காத புரட்சித் தலைவர் அவர்கள் எத்தனையோ காலேஜுகளை, ஆயிரக்கணக்கான காலேஜுகளை நீங்கள் உருவாக்குனீங்க. அப்போ இந்த ஒரு கல்வி பணி நீங்கள் செஞ்சதுக்கு உங்கள் காலில் விழுவுறேன்னு விழுந்துக்கணும். முக்கியமில்ல காரணம் சொல்லி தானே காலில் விழுவணும். சார், இப்போ நம்ம ஒரே வரியில் நீங்கள் பதில் சொல்லணும். ஒரே ஒரு வரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 2025 இப்போ இருந்தால் என்ன செய்வார்? ஒரே வரி. ஏழைகளுக்கு இருக்க மாட்டார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி சார், இப்போ இவ்வளோ தூரம் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவிக்காக நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு வர்றீங்க. உங்கள்கிட்ட இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முதலமைச்சர் ஒரு ஊருக்கு விசிட் போகிறாரு, அல்லது ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரு, அல்லது ஒரு பாரத பிரதமர் ஒரு ஊருக்கு விசிட் போகிறாரு, ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரு. அப்போ அந்த ஊர் என்ன செய்வாங்க? அங்கெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. ஒரு தாய், கர்ப்பிணியான ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாளில் ஒரு குறிப்பிட்ட டைமில் வீடை சுத்தம் பண்ணி புண்ணியதானம் பண்ணுவாங்க. இது குழந்தை பிறந்த பின்னாடி செய்யக்கூடிய ஒரு சடங்கு. ஆனால் ஊரே சுத்தமாகுது, வீடு சுத்தமாகுது, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க, வீட்டில் பழையன கழிதலும் புதியன புகுதலுன்ற மாதிரி பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக கொண்டு வர்றாங்க, புத்தாடை அணிகிறாங்க. வீட்டுக்கு சாணம் தெளித்து அழகழகான வண்ண கோலங்கள் போட்டு மாட்டை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அதை கொண்டாடுறாங்க. இப்படி எல்லாத்துலேயும் சிறந்த உணவு அறுசுவை உணவும்பாங்க. அந்த அறுசுவை உணவை விட சிறந்தது பொங்கல். அந்த தித்திக்கும் பொங்கலில் இவ்வளோ தூரம் வீட்டை வெள்ளையடிச்சாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, புத்தாடி அணிஞ்சாச்சு, மாவிளை தோரணம் கட்டியாச்சு, கரும்பு மஞ்சள் கொத்து, இப்படி வண்ண தோரணங்கள் எல்லாம் கட்டி அமர்க்களமாக அந்த வீடு இருக்குது. அந்த டைமில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பொங்கல் தினத்தில், அந்த தமிழர் திருநாளில் ஒரு குழந்தை அவதரிக்கிறாங்க. அதாவது ஜனவரி 17, 1917 அந்த அது குழந்தையா தெய்வமா? இது அந்த திரு கோபாலன் மேனன் அவர்களுக்கும், மருதூர் கோபாலன் மேனன் அவர்களுக்கும், அன்னை சத்யா அவர்களுக்கும் குழந்தையாக பிறந்தது அந்த இறைவன் கொடுத்த வரமா, அல்லது அந்த இறைவனே குழந்தையாக பிறந்தாரா? அந்த மாமனிதர் உங்களையும் சரி, எங்களையும் சரி, நம்ம ஊரிலையும் சரி, உலகத்திலும் சரி, என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறக்கின்றாரா, அவதரிக்கின்றாரா? அவர் மனிதரா, மாமனிதரா,
மக்களை காக்கக்கூடிய கடவுளா? சொல்லுங்கள் சார். அதான், அதாவது முந்தி நம்மலாம் புரட்சித் தலைவர் ரசிகர்களாக இருந்தோம், அப்புறம் தொண்டர்களாக இருந்தோம், இப்போ பக்தர்களாக இருக்கோம். அப்போ அவர் தெய்வம் ஆயிட்டார். இப்போ அவர் தெய்வமாக தான் பார்க்குறோம். இதய தெய்வம்னு அன்றைக்கி சொல்கிறோமோ அன்னையிலேருந்து அவர் நமக்கு தெய்வம்தான். அதாவது அதை ஒரு நடிகனாக பார்த்தப்ப ரசிகனாக பார்த்தோம், அரசியல் தலைவராக பார்த்தப்ப அது தொண்டனாக பார்த்தோம். இப்போ அவர் கடவுள். கண்டிப்பாக அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயேசுநாதர். புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு இயேசுநாதர், புரட்சித் தலைவர்கள் ஒரு நபிகள் நாயகம், புரட்சித் தலைவர் அவர்கள் முருக கடவுள். அவர் வந்து அதான் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவரை நம்ம வந்து எந்த ரூபத்தில் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா உங்கள் உருவம் தெரியும், இன்னொருத்தர் நின்னா நீங்கள் சிரித்தா அது சிரிக்கும். அந்த மாதிரி அவர் ஒரு கண்ணாடி. அவர் உலக மக்களுக்கே ஒரு அதான் ஒளிவிளக்கு. அது வந்து அவர், நீங்கள் அதான் சொன்னீங்க, அற்புதமான ஒரு நாள், ஒரு பொங்கல், மாட்டுப்பொங்கல், இதெல்லாம் பாருங்கள். நம்ம தமிழர்களுடைய இந்த விழாக்களையே எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும், ஆயுத பூஜைன்னு சொல்கிறோம். சில விஷயங்கள்லாம் பாருங்கள், செய்யும் தொழிலே தெய்வம். இது மாட்டுப்பொங்கல், நம்ம விவசாயத்துக்கு உயிர் நாடி மாடு. அப்போ அந்த மாதிரி நம்ம விவசாயத்துக்குள்ள இது பல விஷயங்கள். இது எல்லாமே எப்படி வச்சுக்கிட்டாலும் அந்த புரட்சித் தலைவர் அவதரித்த அந்த ஜனவரி 17/1/1917 அந்த புரட்சித் தலைவர் அவர் வந்து அவதரிக்கும் பொழுதே, திருப்பியும் சொல்கிறேன், அவருக்கு ஏன் இந்த சோதனை ஆண்டவன் கொடுத்தான்னு சொன்னால், அவர் உணர வேண்டும். பணக்காரனாகவே பிறந்து பணக்காரனாகவே இறக்கிறது பெருசு இல்லை, பணக்காரனாக பிறந்து 4 பேர்த்துக்கு செய்கிறது பெருசு இல்லை. ஒரு ஏழையாக பிறந்து கஷ்டப்பட்டு முன்னேறி தான் சம்பாதித்த அத்தனை பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு தெய்வம் தான் புரட்சித் தலைவர். இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த தை திருநாளாம், தமிழர் திருநாளாம், பொங்கல் திருநாளில் எல்லாவற்றிற்கும் மேலாக நமது இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108வது பிறந்த நாளில் நீங்கள் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரினுடைய மறு உருவமாக, பிம்பமாக, அவர் நிஜமாக நிழலாக எங்களில் கலந்துவிட்ட இதய தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் அன்னார் திரு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களை நாம் தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டும், பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமது தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல், இந்தியாக மட்டுமல்லாமல், உலகத்துக்கே கிடைத்த ஒரு ஒப்பற்ற பொக்கிஷம். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ வடிவில் நம்ம பார்த்துட்றோம். எத்தனையோ நடிகர்கள் போல் பலர் வர்றாங்க, தலைவர்கள் போல் பலர் வர்றாங்க, கடவுள் போல் கூட பலர் வேடம் போடுறாங்க. ஆனால் நம்ம பார்த்த வரைக்கும் எம்ஜிஆரை எம்ஜிஆராகவே பார்க்கக்கூடிய ஒரே மனிதர், ஒப்பற்ற மனிதர், உயர்ந்த மனிதர் நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள். இந்த நல்ல நாளில் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவியும் இந்த சேனலில் அற்புதமான ஒரு பேட்டி. இது வரைக்கும் எந்த சேனலுக்கும் இவ்வளோ நேரம் புரட்சித் தலைவரை பற்றி நான் பேசலை. மேடையில் பேசியிருக்கேன், மணிக்கணக்கில் பேசியிருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அவர் கேட்ட கேள்விகளும் சரி, நான் சொன்ன பதில்கள் புரட்சித் தலைவருடைய அந்த எண்ணங்களை கண்டிப்பாக பிரதிபலிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லோரும் இதை ரசித்து இதை நீங்கள் பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு என்றைக்கும் வேணும். நான் தொடர்ந்து இவருடைய இந்த சேனல் நான் பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பாருங்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல், புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னங்க, நாமக்கல் எம்ஜிஆரினுடைய இந்த ஒரு அற்புதமான அழகான அம்சமான பேட்டியை பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி உண்மையிலேயே நீங்கள் ரசிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.